அகத்தையும் புறத்தையும் ஜாயின் பண்ணியே பேசணும்னு சொன்னால் நம்ம அந்த கோர் கான்செப்டை புரிஞ்சிக்க முடியாது. அகத்தை மட்டும் தனியாக முதல்ல எடுத்துக்கிடணும். அகத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அது தானாக தான் நிகழுதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். அகத்தை மட்டும்தான் நம்ம முதல்ல கணக்கில் எடுக்கணும். புறத்தை ரெண்டாவது வச்சுக்கலாம். முதல்ல அகத்தில் என்ன வந்தாலும் இயற்கை தானிட்டு எடுத்துக்கலாம். என்ன வந்தாலும் இயற்கை தானே எடுக்கும் பொழுது அங்கே அது நீங்கள் நிகழ்த்துறதே இல்லை, அது தானாக தான் நிகழும். நாம் ஒன்றுமே பண்ணுறதில்லை, அதுவாக நிகழும். அதுவாக என்ன நிகழ்ந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொன்னால் இந்த மனசுங்கிறது ஒரு பிரவாகமாக மாறிடும், ஒரு அருவி மாதிரி மாறிடும். நீங்கள் இயக்கிற மாதிரியே தெரியாது, நீங்கள் வாழ்கிற மாதிரியே தெரியாது, ஏதோ நிகழுதுங்கிற மாதிரிலாம் தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய அணுகுமுறை புறத்துக்கும் உங்களுக்குள்ள அணுகுமுறையினுடைய குவாலிட்டியே மாறிடும். புறத்தை நம்ம ஒரு காலம் டெலிட் பண்ண முடியாது, புறத்தோடு தான் வாழ்ந்தாகும். புறத்துக்கும்